வரைக்கும் உங்க கூடியரு நான் கீழே இருக்கேன். சரிங்க, வாங்க. ஏன் அனிதா, உங்க வீட்டுக்காரர் உங்களை அடிக்கடி இப்படிதான் தனியா விட்டுட்டு போயிடுவாரா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, என்ன பழக்கம் அது? ராத்திரி நேரத்துல பொண்டாட்டிய வீட்டுல தனியா விட்டுட்டு ஊர் சுத்துற பழக்கம். உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை. இந்த நேரத்துல அவர் இல்லன்னா நீங்க அவஸ்தைப்படுவீங்க. அந்த நினைப்பே இல்லையா அவருக்கு? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. அவர் ரொம்ப தங்கமானவர். என் மேல உயிரையே வச்சிருக்காரு. உயிரே வச்சிருக்காரு சரி, ஆனா அந்த உயிரை இங்க தனியா விட்டுட்டு இந்த நேரத்துல வெளியில என்ன வேலை அவருக்கு? எப்பவுமே என்ன தனியா விட்டுட்டு போக மாட்டாரு. அப்படியே போனாலும் சீக்கிரம் வந்துருவாரு. ஆனா இன்னைக்குதான் லேட் ஆகுது. என் மனசு ரொம்ப படபடங்குது. எனக்கு காய்ச்சல் கூட பெருசா தெரியல. அவர் சீக்கிரமா வந்தா போதும்னு இருக்கு. ஐயோ, நீங்க மருந்து சாப்பிடுங்க. என்ன இப்படி தொட்டாச்சினிங்கவே இருக்கீங்க? இது பாருங்க, ஆம்பளைங்க வெளியில போனா எப்பாவது ஒரு நாள் லேட்டா வரதா செய்வாங்க. அதுக்காக ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? கொஞ்சம் தைரியமா இருங்க. தோ வந்துட்டாரு. என்ன சரிதா? ஒண்ணும் இல்ல, உங்க பொண்டாட்டிக்கு கொஞ்சம் காய்ச்சல். நான் மருந்து கொடுத்துட்டேன், எல்லாம் சரியாயிடும். அப்ப நான் கிளம்புறேன் அனிதா. ரொம்ப தேங்க்ஸ். அதை நீங்களே வச்சுக்கோங்க, உடம்ப பாத்துக்குங்க. என்னங்க? என்னாச்சுங்க? நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துதான் நினைச்சோம். நம்மள தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்க என்ன பாத்துட்டாங்க அனிதா. யாரு? நம்ம ஊர்க்காரங்க தான். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்துதான் எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு. ஐயோ, அவங்க யாராவது உங்களை ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு. ஒருவேளை அவங்க எனக்கே தெரியாம என்ன ஃபாலோ பண்ணி வீட்டை கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான். அதனாலதான் எலக்ட்ரிக் ட்ரெயின், பஸ் அங்க இங்க நனைஞ்சி நம்ம வீட்டுக்கு ஒரு திருட மாதிரி வந்து சேர்ந்திருக்கேன். ஏய் அனிதா, அழாத. உடம்பு சரியில்லாதப்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. இல்லங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நமக்கு வேற வழி இல்ல அனிதா. எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீ எதையும் வெளியே கட்டிக்காம சாப்பிடு. இங்க இருக்க யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது. அதான் முக்கியம். எங்க நம்ம இந்த ஊர்லயாவது நிரந்தரமா இருப்போமா? போய் கதை சாத்து. வாங்க 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 வாங்க. என்ன ரொம்ப லேட் ஆயிடுச்சா? அதனால என்ன, பரவாயில்ல. கோபி, இவர் மிஸ்டர் விக்னேஷ். இது அவங்க சிஸ்டர் மாதுரி. ஹாய். You're looking very nice. ஆபீஸ் கிளம்புறேன். என்னங்க நாங்க வந்த உடனே கிளம்புறீங்க? 5 minutes பேசிட்டு போலாமே. அண்ணனை பார்க்கத்தானே வந்தீங்க? அப்பா, நான் ஆபீஸ் கிளம்புறப்பா. பாத்துப்பா, பத்திரமா போ. நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல, அவன் எப்பவுமே ரொம்ப பஞ்சுவலா இருப்பான். அப்பா, இவங்க நம்மள பக்கத்தான் வந்திருக்காங்க. வாங்க உட்காருங்க. இவர்தான் மிஸ்டர் விக்னேஷ். வணக்கம் சார். இது அவங்களோட தங்கச்சி. அப்பா, இவங்க தான் கோபிக்கு பார்த்து வச்சிருக்க பொண்ணு. கோபி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவங்களுக்கு கோபியை முன்னாடியே தெரியுமா? போட்டோல பாத்தாங்க, இப்பதான் நேர்ல பாத்துட்டாங்களே. சார், எங்களுக்கு உங்க பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்ன சார் ஃபீல் பண்றீங்க? இப்பதானே வந்திருக்கீங்க, உங்களை பத்தி எதுவுமே தெரியாதே. சார், என் சிஸ்டர் பத்தி நானே சொல்லக்கூடாது. நாங்க ரொம்ப நாள் கோவால இருந்தோம். சோ இவ ரொம்ப ஜோவியலா இருப்பா, ரொம்ப ப்ராட் மைண்டட், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, எல்லார்கிட்டயும் சோஷியலா பழகுவா. ஷீ இஸ் வெரி நைஸ் கேர்ள் சார். கோவாலியா பிறந்தாங்க? இல்ல சார், பிறந்ததுலாம் இங்கதான். அப்பாவுக்கு அங்க வேலை. இவன் 3 வயசா இருக்கும் போதே நாங்க அங்க போயிட்டோம். மெட்ராஸ்க்கு வந்து இப்பதான் 2 வருஷம் ஆகுது.
மெட்ராஸ் பெரிய சிட்டின்னு தான் சார் பேரு. ஆனா கோவா அளவுக்கு வளரலையே. என் சிஸ்டர் வேற ரொம்ப ஜோவியலான டைப். அவளை புரிஞ்சுக்கிற மாதிரி மாப்பிள்ளையை தேடுறோம். குமார் சொன்னாரு, அதனாலதான் உங்க பையனை பார்க்க வந்தோம். பொண்ணு ஏதாச்சும் வேலை பாக்குதா? டூரிசம் கம்பெனில ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியான டைப். கம்பெனில ரொம்ப நல்ல பேர். கெட் டுகெதர்னா மாதுரி எங்க தான் தேடுவாங்க. அவ்வளவு ஜாலியான டைப் சார். சாயந்தரம் தங்கச்சி வீட்டுக்கு வந்துருவாள்ல. நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒர்க் சம்பந்தமா வெளியே போறாங்கல்ல, அதனாலதான் அப்படி கேட்டேன். ஓகே, பரவாயில்ல. அப்புறம் எங்களுக்கும் டைம் ஆகுது, கிளம்புறோம். மதுரை கிளம்பலாமா? ஓகே கிளம்பலாம், எனக்கும் Okay. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. வரேன் சார். வாங்க வரேன் சார். வாங்க. அப்பா, உங்க அபிப்பிராயம் என்ன? இப்ப வந்துட்டு போன பொண்ணை பத்தி தானே? நல்ல பொண்ணு தானே? குமார், கல்யாணம் கோபிக்கு. அவன் முடிவு பண்ணணும். இது என்ன புது பழக்கம்? இதெல்லாம் போய் கோபி கிட்ட கேட்டுக்கிட்டு, ஒரு பொண்ணு மாடனா வந்துச்சு, தட்ச பஸ் இங்கிலீஷ்ல பேசிச்சு, எதுக்காக வந்ததுன்னு கோபிக்கு எதுவும் தெரியாது. ஆனா திருட்டுத்தனம் நடக்கிற மாதிரி தெரியுது. அப்ரோச்சே சரியில்லையே. அதான் கோபி பொண்ணை பாத்துட்டான்ல. ஏய், என்ன சொல்ற? உனக்கு பொண்ணு பார்க்கும்போது இப்படிதான் பாத்தியா? ஒரு முறை தர எதுவும் வேண்டாம். வேலைக்கு ஆள் எடுக்கிறவங்க கூட ஒழுங்கா இன்டர்வியூ பண்றாயா? ஏதோ இன்ஸ்டன்ட் காப்பி ரெடி பண்ற மாதிரி பொண்ணு ரெடியா பண்ணி சொல்ற? இந்தியா இது, அதுவும் தமிழ்நாடு. நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குல்ல. என் தம்பிக்கு நான் பொண்ணு பாக்குறேன், நீ சும்மா இரு. டேய், நல்ல எண்ணத்தோட உன் தம்பிக்கு பொண்ணு பாக்குற மாதிரி தெரியல. ஏதோ கோவால வளர்ந்தாலும் மூஞ்சியும் முகர கட்டியும் பாக்குறதுக்கு சகல ஒரு மார்க்கமா இருந்தாலும் நல்லா கேட்டான் நேரத்தோட வீட்டுக்கு வந்துருவாளான்னு. சரி சரி, ரொம்ப ஓவரா பேசாதீங்க. அதானே, சும்மா தேவையெல்லாம் பேசாதீங்க. அதே பேசுறீங்க. இவரை பார்த்தா ஒரு மார்க்கமாவா இருக்கு? மனசுல பட்டதை சொன்னம்மா. இத பாருங்க மாமா, நான் ஒரு கோபிக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அவனுக்கு அவதான் கரெக்டா இருப்பா. அப்ப நான் பார்த்து வச்ச பொண்ணு? அவ எவனாவது ஒரு வெள்ளக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டோம். அவளுக்கு அவன்தான் கரெக்ட். உலகம் எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு கொஞ்சம் நாகரிகமா இருந்தா உடனே அசிங்கமா நினைச்சிருந்தா? தப்பு அந்த பொண்ணு மேல இல்ல, உங்க மனசுலதான் இருக்கு. ஏன்பா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க? கல்யாணம் பண்ணிக்க போறவன் அவன். அறிவு இருக்கா நாயே? சாரி சார், தெரியாம பட்டுச்சு. தெரியாம பண்ற வேலை என்னது சார், அதான் தெரியாம பட்டுச்சுன்னு சொல்றேன்ல. இந்த சட்டோட விலை தெரியுமா உனக்கு? 800 ரூபாய் உங்க அப்பா வாங்கி கொடுப்பான். எடுடா துட்ட. சார், என்ன சார் இது? என்னோட ஒரு மாச சம்பளத்தை கேக்குறீங்களா சார்? பிச்சைக்கார பைய தானே நீ? என்ன சவுண்ட் வண்டி கிடக்கு? இது பாருங்க சார், பிச்சைக்கார் மரியாதை கிட்டாம சொல்றேன். யாருக்கிட்ட வந்து கை நீட்டி பேசுற? மாச சம்பளத்துக்கு வேலை பார்த்து சொன்ன காய் நீ என்கிட்ட வந்து பேசுறியா? நான் யாரு தெரியுமாடா? வேலை ஒழுங்கா செய்ய தெரியல. சட்டோட விலை தெரியுமாடா உனக்கு? இதுல பெட்ரோல் ஊத்துற வேலை ஒழுங்கா செய்யற நாய். சொல்ல கேளுங்க. முடியா விடுங்க சார். என்ன இப்படி பண்றீங்க சார்? விடுங்க ப்ளீஸ். ஹலோ மிஸ்டர், இந்தாங்க நீங்க கேட்ட பணம். முதல்ல ஒரு ஷர்ட் வந்து கையை எடுங்க. ஏமா யாரோ கண்ணவனுக்காக நீ ஏமா படத்தை கொடுக்குற? இத பாரு, நீ கேட்ட பணம் கிடைச்சிச்சுல, அதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. டிரைவர், வண்டி எடு. டீசல் போட்டு போயிடலாமா? டீசல் வேணாம், ஒரு மண்ணை கட்டி வேண்டாம். வண்டி எடு, போலாம். ஏப்பா, தப்பு பண்ணிட்டு கஸ்டமர்ட்ட மன்னிப்பு கேட்காம அவர்கிட்ட சண்டைக்கு போறியா? இந்த மாதிரி பண்ணா முதலாட்ட சொல்லி வேலையை விட்டு தூக்கிடுவேன். சாரி கேளு. ரொம்ப சாரி சார். டேய், ஆனா நீ ரொம்ப மோசம்டா. பயங்கரமா கோவம் வருது. இப்படி பெட்டர் நிமித்திட்டா? பின்னா இந்த செட்டப்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுல உண்மையிலேயே டென்ஷன் ஆயிடுச்சு. சார், கொஞ்சம் இதை பிடிக்கிறீங்களா? இருங்க, இதையும் பிடிக்கிறீங்களா? உங்க ஓனர் கிட்ட இத்தனை நாள் எனக்கு வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுங்க. கொஞ்சம் இப்படி சொல்றீங்களா? வாடா மச்சான். ஆமா, உன் படிப்பு முடியுதுன்னு சொன்னியே, எப்ப முடியுது? எக்ஸாம் முடிச்சா அவ்வளவுதாம்மா. அப்புறம் காலேஜுக்கு போக வேண்டாமா? எதுக்கு போனோம்? ஒண்ணு வேணும். இல்லம்மா, அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு போறேன். என்னடி சொல்ற? ஆமாமா, நான் மேற்கொண்டு படிக்கலான்னு இருக்கேன். என்னது, மேல்கொண்டு படிக்க போறியா? ஆமா, இப்போ யூஜி முடிக்க போறேன். அதுக்கப்புறம் பிஜி பண்ணலான்னு இருக்கேன். என்னடி, என்னவோ நீ பாட்டுக்கு மேல்கொண்டு படிக்க போறேன்னு சொல்ற? யார கேட்டு முடிவு பண்ண? இத பாருங்கம்மா, நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், படிக்க வைங்க, அவ்வளவுதான்.
நீ படிச்சதெல்லாம் போதும், வீட்லயே இரு. காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்பணும். ஏமா அவளுக்கு கோவம் வர மாதிரி நடந்துக்கிறீங்க? இன்னும் என்னடா, இந்த படிப்புக்கு அவ நம்ம உயிரை வாங்கிட்டா, மேற்கொண்டு படிக்க வைக்கிற செலவுக்கு 4 நகை நட்டை வாங்கி போட்டு கல்யாணம் பண்ணி அனுப்பலாம்ல. நான் சொல்றதுல என்ன தப்பு? தப்புன்னு இல்லம்மா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில எதுவா இருந்தாலும் அவளுக்கு கோவம் வராம பக்குவமா எடுத்து சொல்லலாம் இல்லையா? என்னத்த பக்குவமா பேசுறது? எனக்கு ஏன் சுபா அப்படிதான் பேச தெரியும். வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி எனக்கு பேச தெரியாது. அதுவும் உங்க மாமனார் மாதிரி. அவரையமா இப்ப இருக்கிற? ஏதோ பேச்சு வாக்குல வந்துருச்சு. ஆமா, உன் மாமனார் எப்படி இருக்காரு? ஆள் அறுவத்தே காணும். அவரு ரிஷிகேஷுக்கு போயிருக்காருமா. நிஜமாவா? ஏதுடா அந்த ஆளுக்கு காசு? ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட்டிட்டு போயிருக்காரு. அதானே பார்த்தேன். அந்த ஆளே காசுக்கு லாட்டரி அடிக்கிறவராச்சே. அப்புறம் என்ன கைலாசம் ரிஷிகேஷம் நினைச்சேன். ஓசி சவாரியா? அம்மா, அந்த கோபியும் உங்க அப்பாவும் விஜய பொண்ணு கேட்டு சிதம்பரம் மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா சிதம்பரம் மாமா உடனே முடியாதுன்னு சொல்லிட்டாராம். தப்புச்சார் போ. அவர் மட்டும் சரின்னு சொல்லிருக்கட்டும், அப்புறம் நடக்கிறது வேறையா இருந்திருக்கும். சரி சரி, மாவரைச்சு வரேன். அண்ணே, ஏனே மாமா கோபி வேண்டான்னாரு? தெரியலடா. ரிஷிகேஷ் போறதுக்கு சொல்லிக்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்பா சரோ கிட்ட சொல்லிருக்காரு. அவன் என்கிட்ட சொன்னான். எனக்கு புரியுது, நல்லா புரியுது. அம்மாவுக்கு பயந்துதான் மாமா வேண்டாம் சொல்லிருப்பாரு கோபிய. பாருங்கண்ணே, இந்த விஷயத்துல யார் எப்படியோ நீங்க கரெக்டா இருக்கணும்ண்ணே. ஏன்னா கோபிக்கும் பிச்சுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். நம்மளால அந்த ஹெல்ப் நிச்சயம் பண்ணி ஆகணுமே. இதுல நம்ம பேசி என்னடா பிரயோஜனம்? ஏன்னா விஜய்க்கு கூட பிறந்தவங்க உங்க அண்ணி. அவளுக்கே இது பிடிக்கல போல இருக்க. அண்ணி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிக்கலாண்ணே. அண்ணே, அந்த கோபி விஜய் மேல ரொம்ப ஆசை வச்சிருக்காருண்ணே. நம்மளால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் அவங்க கல்யாணத்துக்கு அவசியம் பண்ணணும். எனக்கும் அந்த எண்ணம் தான்டா. சிதம்பரம் மாமாவும் சரம் ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிடலாம். சரி, நான் கிளம்புறேன். ஏம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க போற? எங்களையெல்லாம் உன் புருஷனை பத்தி பேசாதன்னு சொல்லிட்டு நீ மாத்திரம் எப்ப பார்த்தாலும் மனசு போட்டு வருத்திட்டு இருக்கியம்மா. எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. சேவியரோட பெட்ரோல் போட போகும்போது இவ புருஷனை பாத்திருக்கா. அங்க யாரோ எவனோ அவர் போட்டு அடிக்கும் போது அத பாத்துட்டு வந்து அதையே நினைச்சு அழுதிட்டு இருக்கா. கீதா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு கோவப்படாத. வாழ்க்கைனா முன்னும் பின்னும் 1000 இருக்கும். எந்த தப்புக்குமே மன்னிப்புங்கிறது நிச்சயம் உண்டுமா. நீ 1000 சொல்லுமா. அந்த ஆள் அந்த நிலைமையில பார்த்ததும் எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரேன்னு என்ன அறியாம நான் அழுதுட்டேன். ஆனா அதுக்காக அந்த ஆள் பண்ண தப்ப என்னால மறக்க முடியல. சரி சரி, எது நடக்கணுமோ அது நடந்துதானே தீரும். நீ ஏமா உன் மனசை போட்டு குழப்பிக்கிற? கோயில்ல அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேம்மா. நினைவே இல்லப்பா. எனக்கு இருந்த குழப்பத்துல அத பத்தியே மறந்து போயிட்டேன். போன வருஷம் அவன் பிறந்தப்போ மாப்பிள்ளை நீயும் உங்க கையால அன்னதானம் பண்ணீங்க. இந்த வருஷம் கடவுள் தான் நல்ல வழி காட்டணும். இத பாரு, இப்பதான் கீதா மனசு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்துகிட்டு இருக்கா. நீ ஏதாவது நுனிய பேசி அவளுக்கு தான் பண்றது தப்போன்னு அவளை நினைக்க வச்சிடாத. ஆமா, அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமாங்க? ஆமா, நீ அவ போக்குலயே அவளை அப்படியே விட்டுறணும். இளங்கோ மேல தான் இழந்த நம்பிக்கைய அவ தானே உணர்ந்தாதான் உண்டு.
நீயும் நானும் எது சொல்லியும் அவ கேட்க போறது இல்ல. சரியா? உள்ள போய் வேலை இருந்தா பாரு போ. செவிய, போன வருஷம் நம்ம பேரப்புள்ள பிறந்ததுக்கு கோவில் அன்னதானம் பண்ண தெரியும்ல? ஆமா சார். இந்த வருஷம் அதே மாதிரி பண்ணணும். நான் உள்ள போய் பணம் கொண்டு வந்து தரேன். கொண்டு போய் கோவில கட்டிட்டு வந்துரு. கொஞ்சம் இரு. சரி சார். ஹலோ இளங்கோ, நான் சேவியர் பேசுறேன்பா. நீ சொன்ன மாதிரி கோவில் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஓகேப்பா. ஐயா வாங்க. கோபி, வாழ்க்கையினுடைய தத்துவம் தெரியுமா? உடலுக்கு மெய்யென்று பொய்யாக பெயர் வைத்திருக்கிறார்கள். மெய்யென்பது மெய்யல்ல. இந்த உடலானது வெறும் காற்றடித்த பை. சொல்லிட்டு இருக்கோம்ல, நீ வாட்டுக்கு போற கேளு. அதாவது காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. வாழ்க்கையிலே இந்த சாரீரமானது ஹலோ, என்றைக்காவது. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கோபி. கோபி, நீங்க? நான் கோபியோட ஃப்ரெண்டு. இதுக்கு முன்னாடி கூட இந்த வீட்டுல நான் உங்களை பாத்திருக்கேன் சார். அப்படியா? ஞாபகம் இல்லையா? பரவாயில்ல. கோபி இருக்காரா? கோபியை பத்தி இவங்கிட்ட கேட்டா அவனுக்கு விவரம் பத்தாது. உள்ள வாங்க. ஈஸ்வரி, வாங்க. கோபி இருக்கானா? இருக்கானே. இருக்கான். ஏங்க, கோபி எங்க இருக்காரு? பின்னாடி இருக்கான். வாங்க சார், வாங்க. வாங்க. கோபி தானே பிள்ளைங்களோட விளையாடிக்கிட்டு இருக்கான். போங்க சார். அப்பப்ப நான் கூட கரெக்டா பதில் சொல்லுவேன். கொண்டா கொண்டா. மாமா, இந்த மாதிரிலாம் பிரார்த்தனை பண்ணக்கூடாது. நான் என்ன ஃப்ராட் பண்ணேன்? கை காட்டுங்க. அந்த கை. இது நீ போறதுக்கு சிரமப்படுவேன்னு நான் எடுத்து வச்சேன். சின்ன குழந்தைங்களை கூட விட்டு ஹலோ, வைக்க இல்லையா? வாங்க 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 வாங்க. நீங்க எப்படி? ஏய், போய் காஃபி எடுத்துட்டு வா. போடா. இருக்கட்டும். ஆமா, எங்க வீட்டுக்கு மறுபடியும் வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? இல்ல, காலையில இருந்து ஒரே போர் அடிச்சுதா. சரி, த்ரில்லிங்கா இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சேன். உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். இல்ல கோபி, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன். தயக்கம் எதுவும் இருக்காது. எனக்கு கிடையாது. வாங்க. நான் நினைச்சேன் ஊருக்கு போயிட்டு வந்து நீங்க என்ன பாக்கலாங்கும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு. அப்புறம் தான் சிதம்பரம் மாமா மறந்துட்டாங்க விஷயத்தை கேள்விப்பட்டு அண்ணன் கிட்ட அதை பத்தி பேசினேன். நீங்க ஏன் கோபி என்ன வந்து பார்க்கவே இல்லை? எப்படி வர்றது? கல்யாணங்கிறது எவ்வளவு நல்ல விஷயம். லைஃப்ல ஒரு தடவை தான் வரும். ஆனா எனக்கு ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட ஸ்டார்டிங் ட்ரபிள். எதை தொட்டாலும் பிரச்சனை. வெறுப்பா இருக்கு. ரொம்ப விரக்தியா பேசுறீங்க கோபி. எல்லாம் நல்லபடி நடக்கும். நான் இருக்கேன், அண்ணன் இருக்காரு. நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டோமா? மனசு தளர விடாதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இனிமே இந்த பிரச்சனையை பத்தி எப்படி பேச முடியும், யோசிக்க முடியும்? விஜயோட அப்பா ரொம்ப கிளியரா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டு எங்க அப்பா இனிமே இந்த பேச்சையே பேசாத அப்படின்னு என்கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டாரு. வேற நீங்க எதுக்காக இவங்களை பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க? அன்னைக்கு நீங்க எங்க கடைக்கு வந்தபோது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? விஜிக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், அதுக்கு நான் பொறுப்புன்னு சொன்னேன் இல்ல? அப்புறம் யார் இவங்கெல்லாம்? உண்மையிலேயே எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. எங்க வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்னோட ஆசையில அக்கறை காட்டுறதுக்கு யாருமே இல்லை. ஆனா உங்களுக்கு மட்டும் இதுல என்ன அப்படி ஒரு அக்கறை? பொதுவாவே
நம்ம வீட்டுல உள்ளவங்க நம்ம ஆசையில அக்கறை காட்ட மாட்டாங்க கோபி. அது எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்து இதுல எப்படி இன்ட்ரெஸ்ட் காட்டுனீங்க? அது நீங்க ஆசைப்படுறீங்கிறதுக்காக மட்டும் இல்ல கோபி. சிதம்பரம் மாமா இருக்காரே, எங்க அம்மாவுக்கு பயந்துகிட்டு அவர் பொண்ணுங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல நல்ல வாழ்க்கையெல்லாம் ஒண்ணுனா கெடுத்துக்கிட்டு இருக்காரு. அது என்னைக்காவது ஒரு நாள் முடிவுக்கு வரணும் இல்லையா? உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அவருக்கு ஏங்க மாப்பிளைய வரக்கூடாது சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, எங்க அண்ணி குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணும். அதான் இத பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவர் ரிஷிகேஷ்ல இருந்து வரட்டும், நான் பேசி சரி பண்றேன். ஆமா, இவர் ஏங்க இப்ப ரிஷிகேஷ் போனாரு? வீட்டுல 3 பொண்ணுங்க இருக்கு, அதெல்லாம் கரையிட்டு அதுக்கப்புறம் நிம்மதியா போக வேண்டியதானே? அவர் ஏதோ போயிருக்காரு. அவர் போனதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? எவ்வளவு தூரம் இழுத்துட்டு இருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் டக்குன்னு முடிய வேண்டிய விஷயங்க. இப்ப பாருங்க, எங்க வீட்டுல வரிசையா பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு தூரம் தான் இதை சமாளிக்க முடியும்? அவர் இருந்தாலும் அவர்கிட்ட நேரம் போய் பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம்ல. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல, அவர் கொஞ்ச நாள் வந்துருவாரு. அவர் வர வரைக்கும் இந்த கொஞ்ச நாளைக்கு இந்த வேற பொண்ணு பாக்குற மேட்டரை மட்டும் உங்க வீட்டுல நீங்க சமாளிங்க. ஏங்க, உங்களுக்கு சமாளிக்க கத்து கொடுக்கணுமா? உங்க வீட்டுல உள்ளவங்களை நீங்க சமாளிக்க மாட்டீங்க? சமாளிக்கிறதா? ஒரு கேரக்டர் 2 கேரக்டர்னா சமாளிக்கலாம். இத்தனை பேரை எப்படிங்க?